அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்டு கற்பனையாய் இருக்கிறது. எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. எனக்கு பயப்படுறான், ஆனா எப்படிப்பட்ட பயம் என்றால் மனுஷரால் கற்பனையில் தோன்றின பயம். உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், உள்ளமோ தூரமாயிருக்கிறது. என்ன அர்த்தம்? கடமைக்காக ஜெபம் பண்றாங்க, ஏதோ ஜெபிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஜெபம் பண்றானா. இருதயத்தில் சுத்தமில்லாமல் ஜெபிக்கிற ஜெபம். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது எப்படி வந்தானா, எப்படி பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தானோ, விக்கிரங்களுக்கு முன்பாக ஜெபம் பண்ணினானோ, அதே பழக்கத்துல ஜீவனுள்ள தெய்வத்தையும் தேடி வந்திருக்கிறான். அந்த பாகாலுக்கு பண்ணுகிற வணக்கம் இப்படித்தான். உதடுதான் முணுமுணுக்குது, இருதயம் அங்கில்ல, அது விக்கிரகம். அவைகள் ஒன்றுமில்லாதவைகள். அவைகளுக்கு எப்படி செய்தானோ, அவைகளுக்கு முன்பாக எப்படி ஆராதித்தான், அப்படித்தான் ஜீவனுள்ள தெய்வத்துக்கு முன்பாக ஆராதிக்கிறான் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த நிலைமை மாறணும். ஜெபத்தில் இருக்கிற இந்த கவனக்குறைவுகள், ஆராதனையில் இருக்கிற கவனக்குறைவுகள் மாறணும். அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஜெபத்தில் கவனக்குறைவு ஏனோ தானான் பண்றது. ஜெபத்தை சின்சியரா பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் சின்சியரா செய்யுங்க. நீங்க ஜெபத்தில் எதை கேட்கணுமோ கேட்கறது இல்லை. தேவ சித்தத்துக்கு மாறாக ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படாது. குற்ற மனசாட்சியோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. சுயநலத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. தனக்காக தன் குடும்பத்துக்காக மட்டும் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவர் பேர் உங்களுக்கு குற்றம் உண்டானால் அவனோடு ஒப்புரவாகுங்க. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். அப்பதான் கேட்பங்கிறாரு. அப்ப ஜெபத்துக்கு இந்த உறவுகள் ரொம்ப முக்கியம். உறவுகள் சரியில்லாம எவ்வளவு ஜெபம் கேட்க மாட்டாருங்க. இன்னைக்கு இந்த நாளில கர்த்தர் சொல்றார், ஏன் ஜெபம் கேட்கப்படல? இன்னைக்கு கணவன் மனைவி உறவை சரி பண்ணுங்க, பெற்றோர் பிள்ளைகள் உறவை சரி பண்ணுங்க. எந்தெந்த உறவு சரியில்லாம இருக்கு அதெல்லாம் சரி பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.